அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். இன்றைக்கு துல்ஹஜ் 6வது நாள். திண்டுக்கல்ல இருந்து நமக்கு ஒரு அழைப்பு வந்திருந்தது. ஒரு சகோதரருக்கான ஒரு உதவி. ஒரு ஆண் மார்க்கத்தை படித்து அதுக்கு பிறகு நிறைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்து மதரசாக்களுக்கு உதவி செய்து அப்படின்னு சமூகத்தோடு நிறைய இணைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய முஸ்லீமாக இருக்கிறார். மீன் வியாபாரம் செய்து கொண்டு கடினமான உழைப்பாளி. ரமலான் காலகட்டங்களில் அதிகமாக மார்க்க பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அவருக்கு ஒரு அழைப்பு வந்து உதவி கேட்கும்போது என்னால் உதவி செய்ய முடியல. என்ன காரணம்? அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு டாடா ஏஸ் வண்டி அது கிட்டத்தட்ட பல காலமாக ரிப்பேர் செய்ய முடியாம 50,000 ரூபாய் இதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற நிலைமையில அது அப்படியே கிடப்பில் கிடக்கு. அதுக்கான போட்டோஸ் அனுப்பி தந்திருக்காங்க. நம்பகத்தன்மையுள்ள ஒரு மார்க் அறிஞர் கொடுத்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் உங்களுக்கு இந்த செய்தியை நம்ம கவனத்துக்கு கொண்டு வரோம். நிச்சயமாக இந்த சகோதரருக்கு நாம் உதவி செய்யறதன் வழியாக நிறைய மார்க்க பணிகளுக்கு உதவி தானாக நடைபெறுகிறது அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாக அதுக்குரிய கூலியை இறைவன் அவன் புறத்திலிருந்து அழகிய முறையில் தருவான். இந்த சகோதரருக்கு நாம் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த காணொலியோட இணைப்பில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களோட ஆதார் கார்டு அனுப்பி கொடுங்க. நம்ம டீம் அனுப்பக்கூடிய QR கோடுக்கு உங்களுடைய உதவி தொகைகளை நிச்சயமாக பகிருங்கள். உதவி செய்யறவங்க உதவி பெறவங்க 2 பேருடைய ஆதார் கார்டையும் பெற்றுக்கொண்டுதான் இந்த பணிகளை செய்யணும் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ட்ரஸ்ட் ஆக்ட் நமக்கு தரக்கூடிய வழிகாட்டுதல். எனவே சிறப்பாக இந்த பணிகளை அல்லாஹ்வின் பாதையில ஏழைகளுக்கு மனமிறங்கி உதவி செய்வோம். இறைவன் நமக்கு மனமிறங்கி மறுமையில நிச்சயம் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் உதவி செய்வான்.